சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 அதாவது உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் கேது பகவான் 2ஆம் பாவத்திலும் முக்கியமான கிரகங்களை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்புடமாக சொல்கிறேன் இருக்கத்தான் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கின்றது. அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. அதாவது அஷ்டமத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் பார்த்தோம் அப்படின்னா சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்திற்கும், கேது பகவான் 2ஆம் பாவத்திலிருந்தும் ஜென்மஸ்தானத்திற்கும் வந்து விடுவார். அதுவும் எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025. இதுலேருந்து 2 கிரகங்களினுடைய சாயா கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது. உங்கள் ஜென்மத்துக்கு கேது சமசப்தமமான 7ஆம் இடத்திற்கு ராகும் வந்து விடுவார். இது வரட்டுங்க, இதனால நமக்கு என்னங்க நல்லது அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அமைப்புகள் எதுவாகினும் அந்த அமைப்புகளிலே ஏன்னா அந்த ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் அப்புறம் சனி பகவான் ஆகட்டும் இவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதகமான கிரகங்கள். இது சாதகமா பாதகமா அப்படின்னா கொஞ்சம் இதுவைகள் பாதகமான கிரகங்கள். ஆனால் இவர்கள் சாதகமான இடத்திற்கு உங்களுக்கு வராங்க. அதான் ஒரு விஷயம். பொதுவாகவே சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ராகு கேதுவனுடைய சேர்க்கை வந்தால் அது கிரகணம் வருது. அதை வச்சுதான் கிரகணத்தை எப்படி ஸ்புடம் பண்ணார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா, ராகு கேது எந்த கட்டத்தில் வருகிறது அதே கட்டத்திலே சூரியனும் சந்திரனும் அதனுடைய சேர்க்கைகள் வந்தால், ராகுடனோ வந்தால் அது ராகு கிறிஸ்தம், அல்லது கேதுவுடன் வந்தால் கேது கிறிஸ்தமான அந்த கிரகணம் அப்படின்னு. அந்த கிரகணம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைத்து விடும். அதனால தான் ராகு கேது அதே போல் சனி பகவான் சூரிய பகவானுடைய மகனாக இருந்தாலும் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது. அதனால் அப்பா பையனாக இருந்தாலும் ஆகாது, எப்போதும் உள்ள ஒரு கதை தான். அதனால் இந்த 3 கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாத கிரகம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய இடம். முக்கியமாக ராகுவாகட்டும் கேதுவாகட்டும். சனி பகவான் அவர் சமசப்தமத்தில் இருக்கிறார். ஆனால் அது கண்ட சனி ஆச்சுன்னா அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.